ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜூலை 20, 2024. நாம் நேரடியாக பரமாத்மாவின் மகா வாக்கியங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு சாது சந்நியாசி மகாத்மாவுமே எவ்வாறு ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து பரமாத்மாவின் சொரூபத்தின் மீது மனதினை நிலைக்கச் செய்வது என்பதை தெளிவாக கூறியதில்லை. ஏனென்றால் யாருக்குமே பரமாத்மாவுடைய தெளிவான சொரூபம் தெரியவில்லை. அவர் எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை. ஏனென்றால் யாரையுமே அவர் இருக்கும் இடத்தில்தானே நினைவு செய்யப்படுகிறது. தேவதைகளை கூட நினைவு செய்யும்போது ஏதோ ஒரு இடத்தில், அது கோவிலிலோ அல்லது அவர்கள் வாழ்ந்த இடத்திலோ நினைவு செய்யப்படுகிறது. உதாரணத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணரை துவாரகையிலும் ஸ்ரீராமரை அயோத்தியிலும் நினைக்கிறார்கள். அப்போதுதான் அவர்களது சித்திரமும் சரித்திரமும் புத்தியில் வருகிறது. பகவான் நேரடியாக வந்து ஆத்மஸ்வரூபத்தில் நம்மை நிலைக்கச் செய்வதற்கான ஞானத்தை வழங்கியிருக்கிறார். மேலும் பரமாத்மாவிடம் சிந்தனையை எவ்வாறு செலுத்துவது, அவரை எவ்வாறு நினைவினால் தொடர்பு கொள்வது, எவ்வாறு அவரது அன்பில் மூழ்குவது என்ற கல்வியினை அவரே கற்பித்திருக்கிறார். இதனையே ராஜயோகம் என்று கூறப்படுகிறது. பதஞ்சலி முனிவர் அவர்களும் ராஜயோகம் கற்பித்திருக்கிறார். ஆனால் ஆத்மா மற்றும் பரமாத்மாவை பற்றிய விஷயங்களை அதில் கூறவில்லை. ஏதோ ஒரு தேவதையை நினைவு செய்யுங்கள், நினைவு செய்து செய்து பிறகு எண்ணங்களற்ற நிலையை அடைந்து விடுங்கள் என்பது போன்று அவர் கற்பித்திருந்தார். ஆனால் எந்த ஒரு தேவதையை நினைவு செய்வதனாலும் அவரது நாபிக் கமலத்திலோ இதய கமலத்திலோ மனதை ஒருமுகப்படுத்துவதனாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. எதுவரையிலும் சர்வசக்திவான் மீது நமது எண்ணத்தை திருப்பவில்லையோ அதுவரையிலும் சக்திகள் கிடைக்கப் பெறாது. ஆத்மஸ்வரூபத்தில் நிலைக்காத வரையிலும் தூய்மை தன்மை முன்னேறாது. நமது தவத்தின் சாதனையில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான பயிற்சி தன்னைத்தான் இந்த உடலிலிருந்து விலகிய ஆத்மாவாக அனுபவம் செய்வதாகும். மேலும் பிறரையும் இயல்பாகவே நெற்றியில் ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாக பார்ப்பது. இது மிகப்பெரிய குறிக்கோளாகும். இதற்கு மிகுந்த முயற்சி தேவைப்படுகிறது. நேரமாகிறது. ஏனென்றால் பார்ப்பதற்கு உடல்தான் தென்படுகிறது. இதன் பயிற்சி ஏன் அவசியம் என்றால், இந்த பயிற்சியின் மூலம்தான் முழுமையான தூய்மை தன்மையை அடைய முடியும். எதுவரையிலும் ஆத்மா உடலின் பற்றுதலிலிருந்து விலகவில்லையோ, முழுமையாக தூய்மையாகவில்லையோ, அது தனது வீடாகிய பரந்தாமத்திற்கு செல்லவே இயலாது. எனவே நாம் முழுமையாக தூய்மையாக வேண்டும். மேலும் உடலிலிருந்து விலகி இருப்பதற்கான மிகுந்த தவ சாதனை செய்ய வேண்டும். அதன் மூலம் நேரம் வந்ததும் தன்னைத்தான் உடலிலிருந்து விலகிய ஆத்மாவாக அனுபவம் செய்ய முடியும். மேலும் எந்த கடினத்தன்மையுமின்றி உடலை விட்டுவிட்டு நமது தாமமாகிய பரந்தாமத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். தூய்மையாகாமல் எந்த தர்மத்தை சார்ந்த ஆத்மாவும் மேலே செல்ல இயலாது. ஆனால் அனைவரும் சென்றே தீர வேண்டும். அதற்காக தண்டனையின் மூலம் அனைவரது பாவங்களும் அழிக்கப்படும். தண்டனைகளின் அனுபவம் மிக கடினமானதாக இருக்கும். ஓர் இடத்தில் காயம் பட்டு விட்டது, மிகுந்த வலி எடுக்கிறது. ஆனால் அதற்கு மருந்து எதுவும் இல்லை என்றால் எத்தனை வலி இருக்கும். மேலும் அந்த நேரத்தில் உதவிக்கு யாரும் இல்லை என்றால் எத்தனை வேதனையாக இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவம்தான் தண்டனையின் போது ஏற்படும். எனவே ஈஸ்வரிய பாதையில் நடந்து சென்று தன்னைத்தான் உயர்த்தி கொள்வோம். பகவான் நமக்கு படிப்பிக்கிறார். அவர் எத்தனை அழகான விஷயத்தை நமக்கு கூறியிருக்கிறார். நான் ஞானக் கடலாவேன். உங்களுக்கு நான் அனைத்து விஷயங்களையும் கூறிவிட்டு வெறுமையாகி வீட்டிற்கு சென்று விடுகிறேன் என்கிறார். ஒரு ஆசிரியர் கூட தனது பாடத்திட்டம் முழுவதையும் நடத்தி முடித்து விட்டால் அவ்வளவுதான், முடிந்து விட்டது என்கிறார். தந்தை கூட வயதான பின்பு தனது அனைத்தையும் குழந்தைகளிடம் ஒப்படைத்துவிட்டு எனது வேலை முடிந்தது, நான் செல்கிறேன் என்கிறார். நமக்கு பாபாவும் கூறுகிறார், நான் ஞானக் கடலாவேன். உங்களுக்கு முழுமையான ஞானத்தை வழங்கியிருக்கிறேன். நீங்களும் என்னை போன்று ஞானக்கடலாக ஆகுங்கள். அதாவது ஞானத்தை உங்களது சிந்தனையில் கொண்டு வாருங்கள்.
உங்களது தாரணையில் கொண்டு வாருங்கள். ஏனென்றால் எதுவரையிலும் ஞானத்தின் மூலம் விகாரங்களின் தியாகமும் நற்பண்புகளின் தாரணையும் ஏற்படாதோ, மேலும் யோகத்தின் சக்தி யாருக்கு இருக்காதோ, அதுவரையிலும் யாருமே கர்மாதீத நிலையினை அடைய முடியாது. ஆனால் கர்மாதீத நிலையினை அடைவது என்பது பரம அவசியமானதாகும். ஞானம் மற்றும் யோகத்தின் பலத்தினால்தான் ஒரு ஆத்மா மதிப்புடன் தேர்ச்சியடைந்து கர்மாதீத நிலையினை அடைய முடியும். இந்நிலைதான் ஆன்மீகத்தின் அனைத்திலும் உயர்ந்த நிலையாகும். எனவே நன்றாக முயற்சி செய்து இந்த உயர்ந்த நிலையை அடைவோம். ஓம் சாந்தி.